அனைவருக்கும் வணக்கம். இரவு நேரம். நான் பூவையா பிரபுதாஸ், தலைவர், புதிய பாரதம் கட்சி. இந்த இரவு நேரத்தில் இந்த பதிவை இடுவதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. என்னவே ஆனால், புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி உள்துறை அமைச்சர் பேசியது எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்த்தும் விதமாக ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே கொந்தளித்து குரல் கொடுக்கிறது. உள்ளபடியே மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம். அதே சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழிவானதொரு தரக்குறைவான சிந்தனை கொண்ட ஒரு நபர் உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடாது என்பதை கண்டிப்பாக மத்திய அரசு உடனடியாக அவரை உள்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். இப்படி புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி இழிவாக பேசிய காரணத்தின் அடிப்படையில் நாம் நம்முடைய வருத்தங்களை, நம்முடைய வலிகளை தெரிவிக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு சாதியாக பார்க்கக்கூடிய சிந்தனையில்தான் இன்னும் இந்த ஆதிக்க வெறிபிடித்த இந்த மதவாத கும்பலும், இந்த ஆதிக்க சாதி வெறிபிடித்த கூட்டமும் இருக்கிறது என்பதை நாம் நல்ல முறையில் உணரக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த சாதி ஆதிக்கத்தை, மதவெறியை எதிர்த்து நாம் எத்துணை கவனமாக போராட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை எண்ணுகிற மாத்திரத்தில் எனக்கு சற்றே உறக்கத்தை காட்டிலும் உள்ளூர அந்த சமத்துவத்தை, சமூக நீதியை எங்கெல்லாம் நிலைப்படுத்துகிறார்கள், எந்த இடத்திலெல்லாம் நிலைப்படுத்த முடியாமல் நிர்கதியாக்கப்பட்டு நிற்க வைக்கப்படுகிறார்கள் என்கின்ற அந்த தார்மீக சிந்தனை என் உறக்கத்தை சற்று தள்ளி வைக்கிறது. ஆகவே இரவு நேரமானாலும் பரவாயில்லை, முகநூலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை கண்டிப்பாக எண்ணி பார்ப்பார்கள் என்பதற்காகவே இந்த பதிவேடுகிறேன். கிட்டத்தட்ட பலதரப்பட்ட அமைப்புகள் இருக்கிறது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடிய, அவர்களுடைய உரிமைகளை, அனைத்து மக்களுடைய உரிமைகளை நிலைப்படுத்துவதற்காக ஒரு அரசியல் சாசனத்தை தலைமையேற்று இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவாக பேசுவதற்கும் ஒரு தைரியத்தை யார் கொடுத்தார் என்று நாம் உற்று கவனித்தோமேயானால் இதில் ஒரு உண்மை தெளிவுபடுகிறது. இதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய எவராயினும் கூட அவரை கட்டி வைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆதிக்க கூட்டம் ரகசியமாக இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. எந்த இடத்திலிருந்து இயங்குகிறார்கள், அவர்கள் யாரை வைத்து இயக்குகிறார்கள் என்பதை இதுவரையில் யாரும் கண்டுகொள்ளவே முடியாத ஒரு சூழல்தான் இருந்த வண்ணம் இருக்கிறது. இல்லாத கூட்டம் ஒன்று இருப்பது போல் தெரிகிறது. இருக்கிற கூட்டம் ஒன்று எங்கு இருக்கிறது என்று எவருக்கும் தெரியவில்லை. ஆனால் இவர்கள் ஏந்தி பிடிப்பது சாதியை மட்டும்தான் என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஏதோ இந்த பிரபுதாஸ் ஒரு பதிவிடுகிறான், இவன் ஒரு கட்சிக்காக, அவன் கட்சிக்காக ஒரு ஆதரவை நாடுகிறான் என்றெல்லாம் என்ன தேவையில்லை. இந்த முகநூலில் என்னுடைய பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அறிவார்ந்த தமிழ் சமூகத்தினுடைய என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் எந்த சாதி வகைராவை சார்ந்தவரே ஆயினும் கூட தயவு செய்து எந்த ஒரு சாதியையும் இழிவாக பார்க்காதீர்கள். எந்த ஒரு மதத்தையும் நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசாதீர்கள். பொதுமறை என்கின்ற அடிப்படையில் ஒரு பொதுநிலைப்பாட்டிற்கு போராடிய உன்னதமான தலைவர்களை போற்ற வேண்டிய கடமையை உங்களுடைய சந்ததி
கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுமானால் உங்களுடைய சந்ததிக்கு அதை சொல்லிக் கொடுங்கள். சாதி பெருமை சொல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வாருங்கள். மதவெறியை குழந்தைகளிடத்தில் திணிக்காதிருங்கள். வளரும் தலைமுறையினர் கண்டிப்பாக உங்களை பார்த்துத்தான் அவர்கள் வளர்வார்களே தவிர, பெற்ற பிள்ளை கூட இன்று பெற்றோருடைய பேச்சை கேட்டு வளர்வதில்லை, அவர்களை பார்த்தே வளர்கிறார்கள். ஆகவே நீங்கள் இதை ஆரம்பத்திலிருந்து எடுத்து முன்வையுங்கள். சாதிக்கு ஒரு கூட்டம், ஒரு கட்சி என்கின்ற பெயரை வைத்துக் கொண்டும் அதிலும் ஒரு சாதியா இருக்கிறது. ஒரு சமூக நீதி பார்க்கக்கூடிய இடத்தில் கூட கண்டிப்பாக சாதியங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. உள்ளபடியே மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. புதிய பாரதம் கட்சியின் சார்பில் இந்த பூவை பிரபுதாஸ் இதை பகிரதமாக சொல்லுகிறேன். எல்லா இடத்திலும் சாதியம் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி பேசுகிற போது எதற்காக கோபம் வருகிறது? அவர் சமூக நீதி சித்தாந்தத்தை, சமத்துவத்தை நிலைப்படுத்துவதற்காக தன்னுடைய எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் உறக்கத்தை எல்லாம் துறந்துவிட்டு இந்த அரசமைப்பு சட்டத்தை அவர் இயற்றிக் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு மாமேதையை ஒரு விளைநிலை வியாபாரி என்கின்ற அடிப்படை கொண்ட அந்த அரசியலாளர் அமித்ஷா அவர்கள் எத்தனை பெரிய குற்றப்பின்னணியுடைய நபர் அவர் இழித்து பேசியதால் இன்று புரட்சியாளர் அம்பேத்கரை சாதிய தலைவர்களாய் பார்க்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கூட அவர் ஒரு நடுநிலையான ஒரு தலைவர், அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர். ஆனால் ஒட்டுமொத்த பலதரப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அறிவர் என்கின்ற அடிப்படையில் அவர் ஏந்திய அந்த எழுதுகோல், அந்த அறிவுத்திறன், அவருடைய கல்வி, இதுதான் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு நல்லதொரு கல்வியை நீங்கள் போதிக்க மறந்து விடாதீர்கள். ஆசிரியர்களை மதிக்கச் சொல்லுங்கள், குருமார்களை மதிக்கச் சொல்லுங்கள். குருவென்றால் உடனடியாக மடத்தினுடைய குருக்கள் என்று சொல்லிவிடாதீர்கள். மனிதனை மிகப்பெரிய அளவில் மதிக்க கற்றுக் கொடுங்கள். அவனிடத்தில் இல்லாத சாதியை இருப்பது போல் சொல்லிவிடாதீர்கள். எத்துணை பெரிய ஒரு தலைவராயினும் கூட, சாதியினுடைய பெருமை பேசுகிற தலைவர் எவராயினும் கூட அவரை புறக்கணிக்க சொல்லுங்கள். சாதி என்பது கண்டிப்பாக இல்லாத சாதி, ஆதியில் இல்லாத சாதி, பாதியில் வந்த சாதி, வீதியில் செல்லுகிற பொழுது பணத்தின் அடிப்படையில் பகுமானம் பார்க்கிற சாதி. ஏனென்றால் பணம் சாதியை கண்டிப்பாக எடுத்து தின்றுவிடக்கூடிய ஆற்றல் படைத்ததாய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பெரும் பணம் படைத்தவர்கள் மத்தியில் சாதியம் என்பது பெரிதாய் பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது. ஆனால் ஏழ்மையான மக்களிடத்தில் கண்டிப்பாக சாதி பெருமை பேசுவது எத்தனை பெரிய ஒரு இழுக்கான செயல். இன்றளவில் கூட ஊர் தெருவென்று பெயர் வைத்து, காலனி என்று பெயர் வைத்து அதை பெருமையாய் பேசுகிற சூழல்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் சாதி பெருமை பேசுகிறவர்களை கண்டிப்பாக தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த பதிவை நான் என்னுடைய சுயநலத்திற்காக இடவில்லை. இதை பதிவிடுவதால் நான் உத்தமன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் தேவையில்லை. தனிமனித தவறுகள் இல்லாத நபர்கள் உலகத்தில் எவருமே கிடையாது. ஆனாலும் கூட அரசியல் என்பது எத்தனை பெரிய தூய்மையானது என்பதை நாம் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். வளரும் சந்ததியினருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பலதரப்பட்ட சங்கதிகள் உண்டு. ஆகவே எந்த ஒரு தலைவராயினும் கூட சுயசாதி பெருமை பேசுகிற மாத்திரத்தில் அந்த தலைவரை புறக்கணிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிற மாத்திரத்தில் மட்டும்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற அந்த மாபெரும் தலைவருடைய உன்னதமான கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்கின்ற ஒரு நிதர்சனத்தை நிலைப்படுத்துங்கள். மற்றபடி எந்த ஒரு இடத்திலும், எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் நீங்கள் ஆதிக்க வெறிபிடித்த கூட்டத்தின் அடிமைகளாய் வாழ்வதை காட்டிலும் அடுத்த நொடியே மரித்து மண்ணுக்கு இரையாய் போகலாம், தவறில்லை. விருட்சங்கள் கண்டிப்பாக உரமாக எடுத்துக்கொண்டு வளரும் தருவாயில் வீசும் காற்றில் கண்டிப்பாக புரட்சி என்பது நிலவட்டும். அப்படி இருக்கக்கூடிய மாத்திரத்தில் எந்த ஒரு தலைவராயிருக்கட்டும், எந்த ஒரு பெரிய உயரிய தலைவராயிருக்கட்டும், பலதரப்பட்ட வரலாறுகளை தன்னுடைய விரல் நுனியில் வைத்துக் கொண்டு பேசக்கூடிய தலைவராயிருக்கட்டும், சாதியம் பேசுகிற தலைவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் புறக்கணிப்பது யாரை என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். சாதியம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பேசுகிற தலைவர்கள் முதலில் புரட்சியாளர் அம்பேத்கரை புறக்கணிக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய உன்னதமான கொள்கைகளை புறக்கணித்துவிட்டு அவருடைய புகைப்படத்தை பிரசுரம் செய்து அதிலிருந்து அரசியல் பிழைப்பு நிகழ்த்தக்கூடிய நபர்கள் எல்லாம் கண்டிப்பாக அவரை ஏற்றுக்கொண்ட தலைவர்களே அல்ல. அவரை முன்வைத்துவிட்டு
சாதி பெருமை பேசுகிற நபர்கள் எல்லாம் ஆதிக்க வெறி பிடித்த கூட்டத்தை பேசுவதற்கும் தகுதியானவர்கள் அல்ல. இங்கு சமூக நீதியும் சமத்துவமும் நிலைப்படுத்தப்பட வேண்டுமானால் எந்த இடத்தில் அது மறுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய குரலை உயர்த்தி பேசுங்கள். எந்த இடத்தில் சமூக நீதி மறுக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் மறுக்கப்பட்ட சமூக நீதியை நிலைப்படுத்துவதற்காக போராடுங்கள். ஒரு போர் குணம் என்பது மட்டும்தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய அடையாளம். ஊமையாய் இருந்துவிட்டு கக்கத்தில் துண்டை வைத்துக் கொண்டு கைகட்டி ஊமையாய் வாழ்கிற மாத்திரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது அவன் வாழக்கூடிய இடத்தில் இருந்து அடுத்த வீட்டிற்கு கூட செல்லுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு மனிதன் வாழ்கிற மாத்திரத்தில் அவன் தெருவில் நடந்து வருகிற பொழுது அனைவரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க வேண்டும். எதற்காக என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிறதே, அவன் புரட்சி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பவனாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு பணமும் காசும் எதையும் நிலைப்படுத்தாது, அறிவு மட்டும்தான் நிலைப்படுத்தும். வன்முறையை கையில் வைத்துக் கொண்டு அரசியல் நிகழ்த்தக்கூடிய தலைவரை புறக்கணியுங்கள். சாதி பெருமையை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அந்த கூட்டத்தினுடைய திரட்சியின் அடிப்படையில் ஒரு மிரட்சியை ஏற்படுத்திவிட்டு சீட்டுக்காக அரசியல் நிகழ்த்தக்கூடிய அந்த இழிலை பிழைப்பாளர்களை புறக்கணியுங்கள். சமூக நீதி சமத்துவத்தை நிலைப்படுத்துவதற்காக எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள், அந்த தலைவர்களை நீங்கள் மக்களிடத்தில் முன்வைத்து பேசுங்கள். அரசியல் என்பது எத்தனை பெரிய தூய்மை என்பதை நிலைப்படுத்தி பேசுங்கள். எவருக்கும் அடிமையாய் வாழ்வதை காட்டிலும் ஒரு சுதந்திரத்த ஒரு மிகப்பெரிய சிந்தனையை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நிலைப்படுத்துங்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் எத்தனை பெரிய ஒரு போராளியாய் இருந்தும் கூட கடைசியில் அந்த சாதி என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நினைத்து எத்தனை பெரிய வருத்தம் அடைந்தார் என்பதை உங்களுடைய சந்ததிச்சீர் கண்டிப்பாக மறக்காதிருக்கும்படியாய் அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள். ஏனென்றால் ஆதி காலத்தில் மரித்துவிட்ட வரலாறுகளை எடுத்து வைத்து மட்டுமே நாம் அரசியல் நிகழ்த்திவிட முடியாது. ஏனென்றால் நன்றாக பேசுவார்கள், நன்றாக பழகுவார்கள், நல்ல முறையில் கை குலுக்குவார்கள், நல்ல உறவு பெயர்களை வைத்துக் கொண்டு பேசக்கூடியவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த இடத்தில் சாதியம் என்பது அழியாமல் இருக்கிறது. சாதியம் எத்தனை பெரிய கொடூரமான ஒரு நோய் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இங்கு பணம் படைத்தவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இல்லை. ஆனால் அந்தந்த தேர்தல்கள் வருகிற நேரத்தில் தன்னுடைய பலத்தை, தன்னுடைய சாதி பெருமையை பேசி நிலைப்படுத்திவிட்டு தலைவர்களாகவே பயணிக்கிறார்கள். அடித்தட்டு வர்க்கம் கடைசி வரையில் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்திக் கொள்வதற்கே எத்தனை பெரிய ஒரு போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதிலிருந்து அவர்கள் மீட்சி பெறவே முடியவில்லை. அதிலிருந்து அவர்கள் மீட்சி பெற வேண்டுமேயானால் கல்வி மட்டுமே மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது, அறிவு மட்டுமே மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அதே போல பொதுவெளியில் எங்கேனும் ஒரு இடத்தில் ஒரு சச்சரவுக்குரிய சங்கதிகள் நிகழ்ந்ததே ஆனால் கண்டிப்பாக அதை தட்டி கேள முயலுங்கள். சட்டத்தை அந்த நேரத்தில் நீங்கள் கையில் எடுக்காமல் நீங்கள் சட்டத்திற்கு அதை தெரிவியுங்கள், காவல்துறைக்கு தெரிவியுங்கள். ஏனென்றால் அஞ்சி வாழ்வதை காட்டிலும் ஆக்ரோஷித்துக் கொள்வீர்கள் என்கின்ற முனைப்போடு இனிவரும் காலங்களில் சாதி பெருமை பேசுகிற தலைவர்களை நீங்கள் புறக்கணிக்க முற்படுகிற மாத்திரத்தில் மட்டும்தான் கண்டிப்பாக சாதி என்பது ஒழியும். அதே போல சாதியத்தினுடைய பெருமை பேசுகிற நபர்கள் எவராயினும் கூட நீங்கள் கண்டிப்பாக ஆதிக்க வெறி பிடித்த கூட்டத்திற்கு அடிபணிந்து வாழ்வது மிகப்பெரிய இழுக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தலைவர்கள் எத்தனை பெரிய உத்தமராய் இருக்கிறார்கள் என்பதை யோசனை செய்து பாருங்கள். தலைவர்கள் தொண்டர்களை எத்தனை பெரிய அளவில் மதிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். தலைவரும் ஒரு சாமானியமான மனிதர்தான் என்பதை நீங்கள் பகிரதமாக எண்ணத்தில் கொள்ளுங்கள். தலைவர் என்றால் கொம்பு முளைத்து விடவில்லை. தலைவர் என்றால் பிறக்கும் பொழுதே தங்கத்தட்டில் பிறக்கவில்லை. யாராயினும் கூட சாமானிய மனிதர்தான். அவனுடைய எண்ணத்தை கொண்டு, அவனுடைய ஆற்றலை கொண்டு, அவனுடைய உணர்வு பூர்வமான ஒரு தியாகத்தை கொண்டு மட்டும்தான் கண்டிப்பாக நாம் நிலைப்படுத்த முடியும். அப்படி நான் பார்த்த தலைவர்களுள் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் சாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு பல தலைவர்களை சொல்லலாம். ஏனென்றால் நான் பிறந்த காலத்திலிருந்து எனக்கு தெரிந்த தலைவர்கள் என்று பார்க்கிற மாத்திரத்தில் சில தலைவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எந்த துறையை எடுத்தாலும் இன்று சாதியம் என்பது தலைவிரித்தாடுகிறது. அதை கண்டிப்பாக இன்று திரைத்துறை எடுத்தால் கூட அவன் எந்த சாதியை சார்ந்தவன் என்பதை பார்த்துத்தான் அவனுக்கு நடிப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கடன் பெற வேண்டுமே ஆனாலும் கூட அவன் எந்த வகைராவை சார்ந்தவன் என்பதை பார்த்துத்தான் கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பணிக்கு செல்ல வேண்டுமே ஆனாலும் கூட மண்ணின் மைந்தர்கள் அந்த பகுதியில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களில் கண்டிப்பாக அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. அந்த ஊராட்சி மன்ற தலைவரோ, அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய ஒரு ஒன்றிய குழு உறுப்பினரோ, ஒரு ஒன்றிய பெருந்தலைவரோ, அந்த சட்டமன்ற உறுப்பினரோ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்ட மாத்திரத்தில் அங்கு மண்ணின் மைந்தர்களாக இருந்து கொண்டு அந்த நச்சு காற்றை நுகர்ந்து தன்னுடைய இடங்களை எல்லாம் இழந்துவிட்ட மாத்திரத்தில் அவர்கள் நிலைப்படுத்தப்படுகிறார்களே ஆனால் கண்டிப்பாக கிடையாது.
அண்டை மாவட்டத்தை சார்ந்தவர்கள், அந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தர்கள் அவர்களுடைய அந்த ஒரு மிகப்பெரிய உரிமைகளை எல்லாம் தட்டி பறித்துக் கொண்டிருக்கிற மாத்திரத்தில் இவர்கள் எல்லாம் அந்த இடத்தில் நிரந்தரமான பணி கூட இல்லாது இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த அரசு ஆனது கண்டிப்பாக, இந்த திராவிட மாடல் அரசு கண்டிப்பாக மிகப்பெரிய, நான் நேசிக்கக்கூடிய ஒரு அரசு. அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு ஒரு தார்மீகத்தின் அடிப்படையில் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறேன். புதிய பாரதம் கட்சியின் சார்பில் அந்தந்த மாவட்டங்களில் எத்தனை நபர்கள் பட்டதாரிகளாய் இருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் பணிக்காக அவர்கள் பதிவு செய்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கணக்கெடுங்கள். சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்து சாதியினுடைய பெருமை பேசுகிற, அதை அறைகூவல் விடுத்து அதிலிருந்து இடஒதுக்கீட்டு பெற்று அதிலிருந்து பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. திறமையின் அடிப்படையில் அனைவருக்கும் எந்தெந்த திறமை இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இருக்கட்டும். கழிப்பறை சுத்தம் செய்வதற்கு ஒரு மனம் ஒப்பி வேலை செய்கிறானே, ஆனால் அவன் செய்யட்டும். ஆக இடஒதுக்கீடு என்பது புரட்சியாளர் அம்பேத்கரால் கொடுக்கப்பட்டது என்பது எத்தனை பெரிய உண்மையோ அந்த உரிமைதான் அவரால் கொடுக்கப்பட்டதே தவிர, இந்த இடஒதுக்கீடு என்பது இன்று எத்தனை நபர்களுக்கு கிடைக்கிறது? 105 நபர்கள் மட்டும் நன்றாக வாழ்கிற போது 95 விழுக்காடு மக்கள் கஞ்சிக்கு கூட மிகப்பெரிய அளவில் கடினப்படக்கூடிய சூழல் இருக்கத்தான் செய்கிறது. வளர்ந்துவிட்ட ஒருவன் அந்த ஏழ்மை சமூகத்திலிருந்து அந்த வளர துடிக்கக்கூடிய நபர்களை, எத்தனை நபர்களை தேற்றி விடுகிறான் என்று பார்த்தால் நிச்சயமாக கேள்விக்குறிதான். நான் பேசுவது கசப்பாக இருக்கலாம், இருந்தாலும் கூட இன்று எத்தனை நபர்கள் நான் சாதியால் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை வெளியில் சொல்ல முடியாத காரணத்தின் அடிப்படையில் அப்படியே மௌனமாக ஊமை போல், செவிடன் போல், முடவன் போல், அவன் யாவும் இருந்து கண்ணிருந்தும் அவனால் பார்க்க முடியாத சூழல், காதிருந்தும் கேட்க முடியாத சூழல், கை கால்கள் இருந்தும் அவனால் இயங்க முடியாத, நடக்க முடியாத சூழல், எத்தனை பெரிய கொடூரத்தை ஏந்தி அவன் கடந்து செல்லுகிறான். ஆகவே வளர்ந்த குடியை சார்ந்தவர்கள் ஏழ்மை குடியை பார்க்கிற மாத்திரத்தில் சாதி பெருமையை கடந்துவிட்டு சகமனிதன் என்கின்ற நிலைப்பாட்டை நிலைப்படுத்தி சமத்துவத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த இடத்தில் எத்தனை தலைவர்கள் நான் சொல்ல வேண்டுமெனால், நான் புரட்சியாளர் பூவை மூர்த்தியாரை கண்டிப்பாக இந்த இடத்தில் குறிப்பிடுவேன். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனை குறிப்பிடுவேன். ஆற்றல் மிக்க அன்பு சகோதரன் அண்ணன் ஆம்ஸ்டாங்கை குறிப்பிடுவேன். இன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக 10 தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்று காங்கிரஸ் பேரியக்கத்தை நிலைப்படுத்திய அண்ணன் செல்வப்பெருந்தகையை குறிப்பிடுவேன். ஏனென்றால் இப்படி பலதரப்பட்ட நபர்கள் தன்னுடைய உயிரை தியாகித்து அவர்கள் இட்டுச் சென்ற அந்த புரட்சி பணியை இன்று நிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரன் அண்ணன் திரு ஜெகன்மூர்த்தி அவர்களையும் நான் குறிப்பிடுவேன். ஏனென்றால் அரசியல் என்பது இந்த இடத்தில் கண்டிப்பாக ஆற்ற வேண்டிய கடமை நமக்காய் இருக்கிறது. ஏனென்றால் நம் சமூகத்தினுடைய ஒற்றுமை, நம் சமூகம் என்பது மனித சமூகம் தான், சாதி என்பது சமூகமே இல்லை. சாதிய சமூகம் என்று சொல்லுவதை தவிர்த்து விடுங்கள். சாதியை சமூகமாக பார்க்கிறவர்கள் மத்தியில் நீங்கள் மிகவும் கவனத்தோடு இருங்கள். மனித சமூகத்தை சாதியாய் பிரித்து அதற்கு சமூகம் என்கின்ற பெயரை வைத்துவிட்டு அந்த இடத்தில் ஏற்றுகிற அந்த சாதியினுடைய தீ கண்டிப்பாக யார் ஏற்றுகிறாரோ அவரையே ஒரு நாள் சுட்டெரித்து விடும். மற்றபடி வரலாறு தெரியாத மக்களிடத்தில் வரலாற்றை முன்வைத்து பேசிவிட்டு அவர்கள் ஏதோ ஒரு உணர்வு பூர்வத்தின் அடிப்படையில் கைதட்டுவதால் கண்டிப்பாக அவனுடைய வாழ்வாதாரம் வளம் பெறுமா? கண்டிப்பாக கிடையாது. அவர்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் எத்தனை பெரிய புரட்சியாளர்களும் இந்த பகுதிக்கு வரக்கூடாது, எங்கள் பகுதியில் இவர் கொடியேற்றக்கூடாது என்று மிகப்பெரிய ஒரு கொக்கரிப்பு செய்த மத்தியிலாம் இன்று அந்த இடத்தினுடைய முகவரியாய் மாறிவிட்ட தலைவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய உயிரை தனக்கானது என்பதை மறந்துவிட்டு மக்களுக்காக தியாகம் செய்த தலைவர்களை எல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற மாத்திரத்தில் ஏழ்மை சமூகம் எவரால் சரிக்கப்படுகிறது? ஏழ்மை சமூகம் எதனால் சரிக்கப்படுகிறது? ஏழ்மை சமூகம் சரிக்கப்பட்டால் கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்பதை இந்த இடத்தில் நிலைப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பலதரப்பட்ட கட்சிகளில், பலதரப்பட்ட பொறுப்புகளில் இருந்தாலும் கூட கட்சி என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை, அந்த சுயநலம் என்கின்ற ஒற்றை வார்த்தை, அந்த தற்பெருமை என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை அவர்களை தள்ளி வைத்து பார்க்கிற மாத்திரத்தில் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களே ஆயினும் உறவுகளே ஆயினும் கூட அவர்களை விடுத்துவிட்டு அவர்களை விட்டுக் கொடுத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, புதிய பாரதம் கட்சி, இன்னும் பல கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னும் பலதரப்பட்ட கட்சிகள், புதிய புரட்சி கழகம், இன்னும் பலதரப்பட்ட கட்சிகள், இந்திய தேசிய குடியரசுக் கட்சி, இந்திய குடியரசுக் கட்சி எல்லாம் இருந்தது. அன்பிற்கினிய அண்ணன் அம்பேத்கர் பிறன் கூட மறித்து விட்டார். ஆனால் அவரை யார் நினைத்து பார்க்கிறார்கள்? புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் மறித்து விட்டார். கண்டிப்பாக அடையாளத்திற்கு ஒரு சிலை வைத்திருக்கலாம். இதை கேட்பதால்
நான் ஏதோ சொல்லுகிறேன் என்றெல்லாம் நினைக்க தேவையில்லை. உண்மையாகவே புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் ஒரு மிகப்பெரிய புரட்சி நிறுவி நபர் தான். அவருக்கு ஒரு சிலை இல்லை. தமிழ்நாட்டில் நாம் இந்திய ஒன்றியத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரை பேசிவிட்டதற்காக கொந்தளிக்கிறோம். எத்தனை தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், எத்தனை தலைவர்கள் இருந்த வண்ணம் இருக்கிறார்கள், எத்தனை பெரிய பொறுப்பை அலங்கரித்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக சட்டசபையில் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறார்கள். எதற்காக புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைகளுக்கு இடப்பட்டிருக்கிற கூண்டுகளை அகற்றவில்லை? முடியாது. கேட்டால் பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லலாம். மற்ற தலைவர்களுடைய சிலைகள் எல்லாம் பாதுகாப்போடு இருக்கிறது. சிலைக்கே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சூழல் இல்லாத மாத்திரத்தில் அவரை அமித்ஷா போன்ற விளைநிலை அரசியல் வியாபாரிகள் பேசுவதை எதற்காக நீங்கள் எப்படி அதை தவறாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? உங்களுக்குத்தான் அதை பற்றிய கவலையே இல்லையே. ஆனாலும் கூட உள்ளே ஏதோ ஒன்று உரைப்பதாய் நான் உணர்கிறேன். அதன் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கரை அனாயசமாக நினைத்துவிட்டு பேசிய மாத்திரத்தில் எதிர்ப்பை தெரிவிக்கிறீர்கள். உள்ளபடியே மிகப்பெரிய வரவேற்பு நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இன்று எத்தனை தலைவர்கள், எத்தனை ஆற்றல் மிக்க போராளிகள், எத்தனை வீரியமிக்க இளைஞர்கள் சாதி என்கின்ற அடிப்படையில் தள்ளி வைத்து பார்க்கப்படுகிறார்கள். திறமை என்பதை நிச்சயமாக தலைவர்கள் பாருங்கள். சாதியத்தினுடைய சங்கங்களை வைத்துக்கொண்டு கட்சியின் மீது பற்றுள்ளது போல் ஒரு பிம்பத்தை உருவாக்காதீர்கள். இந்த சமூகத்திற்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறேன், இந்த சமூகத்திற்கு தான் பொறுப்பு தர வேண்டிய பயலாயங்களிடத்தில் இருக்கிறது என்பதை தயவு செய்து சொல்லி அந்த சமூகத்தை மிகப்பெரிய அளவில் இழிவடித்து பேசாதீர்கள். தலைவர்களுக்குள்ளாக கை குலுக்குவதை நிறுத்துங்கள். அடித்தட்டு வர்க்கத்துடைய மீட்சி கண்டிப்பாக விரைவில் இருக்கும் என்பதை உணர்ந்து பாருங்கள். சமூக நீதி சமத்துவம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கரால் அது இடப்பட்டது. கண்டிப்பாக அது மலர்ந்தே தீரும், மலர்ந்த வண்ணம் இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பொறுப்பு புறக்கணிப்பு செய்யப்படுகிற மாத்திரத்தில் சாதியம் தான் காரணமாக இருக்கிறதே. ஆனால் அந்த சாதியம் என்பது மயிற்றுக்கு சமமானது. அதை பிடித்து தொங்குகிறவன் கண்டிப்பாக அறுவட்டு விழுந்து அவன் இல்லாது போகக்கூடிய சூழல் வரும் என்பதை உணர்ந்து பாருங்கள். எத்தனை பெரிய இயந்திரங்களை நம்பி அவர்கள் அரசியல் நிகழ்த்தினாலும் சரி, சாதியத்தை நம்பி நிகழ்த்தினாலும் சரி, பணத்தை நம்பி நிகழ்த்தினாலும் சரி, கூட்டத்தை நம்பி நிகழ்த்தினாலும் சரி, ஒரு மிகப்பெரிய மிரட்சியை பார்த்து அமைதியா இருக்கிற மாத்திரத்தில் மட்டும்தான் ஆதிக்கம் என்பது தலைநோங்கி இருக்கும். ஆனால் சர்வாதிகாரத்தை எதிர்த்து, சாதியத்தை எதிர்த்து, சமூக நீதியும் சமத்துவமும் வளருகிற மாத்திரத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அறிவு சமூகம் விழித்துக் கொள்ளும். அது விழித்துக் கொள்ளுகிற மாத்திரத்தில் சாதியம் என்பது தானாய் ஒழிந்து போகும். இதைத்தான் புதிய பாரதம் கட்சியின் சார்பில் பகிரதமாக நாங்கள் சொல்லுவோம், சொல்லிய வண்ணம் இருப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரை சாதியவாதிகள் தயவு செய்து கையில் எடுக்காதீர்கள். சாதியவாதிகள் கையில் எடுப்பதற்கு அவர் சாதியை சார்ந்த தலைவர் அல்ல, சமூக நீதியையும் சமத்துவத்தையும் நிலைப்படுத்திய தலைவர். தன் வாழ்நாளை கல்வி என்கின்ற அந்த கற்றல் அடிப்படையில் கற்று கற்பித்து புரட்சி செய்த அந்த உன்னதமான தலைவரை நீங்கள் இனி எவரும் தயவு செய்து சாதி பெருமை, குலப்பெருமை பேசுகிறவர்கள் யாரும் அவரை தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவரை விட்டுவிடுங்கள் தயவு செய்து. ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை எதற்காக ஆதிக்க வரி பிடித்த கூட்டம் தள்ளி வைத்து பார்க்கிறது? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு கோரிக்கையை முன்வைத்து தன்னுடைய பொறுப்பை துறந்து விட்டு வந்த ஒரு மாமனிதர், அடித்தட்டு வர்க்கத்தினுடைய மீட்சிக்காக மிகப்பெரிய உரிமைகளை இயற்றிய ஒரு மாமனிதர், அரசியல் சாசனத்தை நிலைப்படுத்தி இயற்றி தாரை வார்த்த ஒரு மாமனிதர். ஆனால் அது அவர் யாருக்காக ஏற்றினாரோ, யாரை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டாரோ, யாரெல்லாம் முன்னேற வேண்டும் என்று நினைத்தாரோ அவர்களுக்கே கண்டிப்பாக அது பயனற்று போகிறது. அந்த அரசியல் சாசனத்தை அதை நிர்மூலமாக்குவதற்கு ஒரு கூட்டம் துடிக்கிறது. இன்று அவரை பற்றியே துளியளவு கூட அச்சமில்லாமல் ஒருவன் பேசுகிறான். நான் ஒருமையில் பேசுகின்றேன் நினைத்தாலும் பரவாயில்லை. ஒருவன் பேசுகிறான், விளைநிலை வியாபாரி தன் மகனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து, ஒரு இந்திய கிரிக்கெட் அணியிலே ஒரு பொறுப்பை கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு நபராக அவன் இருக்கிறான். சுயநலம் கொண்ட ஒரு நபர். சுயநலம் என்றால் என்னவென்றே தெரியாத பொதுநலத்தை நோக்கி பயணித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் மேதை, ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இழித்து பேசி இன்று ஆங்காங்கே போராட்டங்கள், இந்த போராட்டங்கள் எத்தனை நாட்கள் இவர்கள் மத்தியில் கொழுந்துவிட்டு எரியும் என்பதை நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். ஏனென்றால் சாதியம் என்பது எந்த இடத்தில் யார் பேசினாலும் அவரை புறக்கணிக்கிறவன் மட்டும்தான் உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ முடியும். ஏனென்றால் தன் கட்சி சொல்லுகிறது, தன் தலைவன் சொல்லிவிட்டான், நாம் இந்த சாதியைத்தான் பெருமையாக பேச வேண்டும், பிற சாதியை நாம் குறைத்து பேசலாம் என்று நினைக்காதீர்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை நேசிக்கிறவர்கள் யாரும் அப்படி செய்யாதீர்கள். தந்தை பெரியாரை நேசிக்கிறவர்கள் யாரும் அப்படி செய்யாதீர்கள்.
எத்தனை கோடி சொத்துக்களை துறந்துவிட்டு தன்னுடைய தள்ளாத வயதில் கூட மூத்திரச்சட்டி ஏந்தி சமூக நீதியை நிலைப்படுத்துவதற்காக சுற்றி பல கூட்டங்களை சென்று பேசி ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்திய தந்தை பெரியார். இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் யோசனை செய்து பாருங்கள். நான் பலதரப்பட்ட முறை பதிவுகளில் பதிவிட எண்ணுகிற மாத்திரத்தில் மறந்து விடுகிறேன். ஏனென்றால் ஐயா கக்கன், அவரை நினைத்து பாருங்கள். ஒரு தியாகச்சீலர் கக்கன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தியாகச்சீலர் கக்கனுடைய வாழ்க்கை வரலாறை தயவு செய்து சற்று புரட்டி பாருங்கள். அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி மறைந்தார் என்பதை யோசனை செய்து பாருங்கள். ஆகவே சாதியம் என்பது எத்தனை பெரிய உயிர்ப்போடு இதுவரையில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேடி பார்க்கிற பொழுது அது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களை தீண்டி பார்க்க நினைத்ததே ஆனால் கண்டிப்பாக உங்களை தீண்டி பார்க்கும். அதன் விஷம் உங்களுக்கு ஏறும். அந்த விஷம் ஏறிய மாத்திரத்தில் விஷம் ஏறிய மனிதன் இருப்பானா? கண்டிப்பாக இல்லாமல் போவான். அத்தனை பெரிய கொடூரம் நிறைந்த ஒரு சாதியம் இருக்கத்தான் செய்கிறது. ரகசியமாக இருக்கும். நீங்கள் நினைக்காத நேரத்தில் உங்களை தீண்டும். நீங்கள் அதை எதிர்த்தால் கண்டிப்பாக தீண்டும். ஆனாலும் கூட அந்த விஷம் பிடித்த அந்த சாதிய நாகத்தை அடித்து கொல்லுவதற்கு தயாராகுங்கள். அதை அறிவென்னும் ஆயுதத்தால் மட்டும்தான் அடிக்க முடியும். ஏனென்றால் உங்களுக்குள்ளாகவே அது மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்ச்சியை செய்யும். உங்களுக்குள்ளாகவே பட்டுவாடாவின் அடிப்படையில் அது பிரித்தாளுகிற தன்மை கொடுக்கும். தலைவன் என்கின்ற ஒரு மமதையில் நம்மை எல்லாம் குறைத்து பார்க்கும். அப்படிப்பட்ட சூழலை இனிவரும் காலங்களில் யாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், மொழி வேண்டாம், இனம் வேண்டாம். சமத்துவத்தை கையில் எடுங்கள். புரட்சியாளர் அம்பேத்கரை உண்மையாக நேசிக்கிறவர்கள் வாழ்க சமத்துவம் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் ஜேபீம் என்ற வார்த்தை ஒரு பீம் நதிக்கரை ஓரத்தில் ஒரு மிகப்பெரிய சாதிய வெறிபிடித்த கூட்டத்திற்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு முதல் போர். அப்படி அதில் வெற்றி பெற்ற மாத்திரத்தில் ஜெய்பீம் என்கின்ற வார்த்தை வந்தது. இன்று ஜெய்பீம் என்று சொல்லுகிற மாத்திரத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் என்கின்ற அந்த பார்வை இருக்கிறது. அப்படிப்பட்ட பார்வை தேவையில்லை. ஏனென்றால் கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், எத்தனை பெரிய நிலைப்பாடுகள், எத்தனை நபர்களுடைய தியாகங்கள், ஒரு உயிர், எத்தனை பெரிய உயிர், எவரிடத்திலும் சொல்லாது கொள்ளாது தன் மக்களுக்காக உயிர்கள் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்கத்தான் செய்கிறது. யார் ஆக்ரோஷித்து வெளிவருகிறார்களோ அவர்கள் இல்லாது போகிறார்கள். ஆகவே இத்தனை பெரிய ஆதிக்க வெறிபிடித்த கூட்டம் ரகசியமாக ஒரு சாதியத்தின் அடிப்படையில் சரிப்பதற்கு தயாராகுகிற பொழுது அதை எதிர்ப்பதற்கும் நாதி இல்லை, அதை எதிர்த்து கேட்பதற்கும் யாருக்கும் திராணி இல்லை என்கின்ற ஒரு சூழல் வருகிறதே. ஆனால் சாதியம் மட்டும்தான் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது. சாதியம் எந்த இடத்தில் இல்லை, எல்லா இடத்திலும் இருக்கிறது. புதிய பாரதம் கட்சி இதை பகிரதமாக சொல்லுகிறது. ஏனென்றால் எனக்கு நன்மை கிடைக்கிறதோ தீமை கிடைக்கிறதோ அதை பற்றி கவலை இல்லை. நாளையே நான் இல்லாது போனாலும் என் பின்னால் வரக்கூடிய சந்ததி கண்டிப்பாக நாங்கள் இட்டு வைக்கக்கூடிய அந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை, லட்சியத்தை கண்டிப்பாக, அந்த புரட்சியை கண்டிப்பாக கையில் ஏந்தி நிற்பார்கள். மாற்றமே இல்லாமல் நிற்பார்கள். ஏனென்றால் கைகட்டி ஊமையாய் வாழுகிற அறிவார்ந்த ஒரு சில நபர்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அவருடைய பெயரை குறிப்பிட எனக்கே கூச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்குத்தான் அறிவுரை சொல்லுகிறார்களே தவிர இந்த சாதியத்தை எதிர்த்து, சாதியத்தின் அடிப்படையில் பொறுப்பில் இருந்து கொண்டு சாதியத்தை நிலைப்படுத்தி பகிரதமாக பேசக்கூடிய நபர்களிடத்தில் எப்படித்தான் இந்த முதுகெலும்பு வளைகிறதோ தெரியவில்லை. அந்த முதுகெலும்பு எதற்காக வளைகிறதோ தெரியவில்லை. மண்புழு கூட சட்டென்று நாம் தொடுகிற மாத்திரத்தில் தன்னுடைய வேகமான நெளிவை காட்டும், அது விலகிச் செல்லும். ஆனால் ஒரு சில மனிதர்களை எல்லாம் கண்டிப்பாக மண்புழுவை விட கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றுகிறது. என் இளைய சமுதாயமே, என் சிறார்களே, தயவு செய்து என் பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க போராளிகளே, அதே போல பூவிருந்தவல்லி பகுதியில் அன்பு சகோதரன் நரேஷ்குமார் என்கின்ற ஒருவன் இருக்கிறான். எனக்கு இளையவன் தான். எத்தனை பெரிய கொடுமையாயினும் கூட பகிரங்கமாக அந்த இடத்தில் கேள்விகளை கேட்கிறான். உள்ளபடியே மிகப்பெரிய அளவில் ஒரு மிரட்சி ஏற்பட்டது எனக்கு. பரவாயில்லை தம்பி, இத்தனை அளவிற்கு வீரியத்தோடு கேட்கிறார். அப்படி ஆங்காங்கே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு புரட்சியாளர்கள் கண்டிப்பாக கிளர்ச்சியோடு வர வேண்டும். அப்படி வருகிற மாத்திரத்தில் எந்த சாதியும் சார்ந்து பேசவில்லை அந்த தம்பி. எந்த ஒரு தவறாயினும் கூட அந்த இடத்தில் பகிரங்கமாக பேசுகிறார். அப்படி அந்தந்த பகுதிக்கு நீங்கள் இறங்கி பேச வேண்டும்.
ஏனென்றால் எத்தனை பெரிய உயிர் தியாகங்கள் நிகழ்ந்திருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் தன் வாழ்நாளையே இந்த சாதிய ஆதிக்க வெறி பிடித்த கூட்டத்திற்கு எதிராக நிலைப்படுத்தி இத்தனை பெரிய ஒரு உரிமைகளை எல்லாம் மீட்டு தந்து அறிவார்ந்த ஒரு சமூகத்தை கட்டியமைத்திருக்கிறார். ஆகவே நாம் கண்டிப்பாக அவரவர் தம் மொழி அவரவருக்கு பெரிது, அவரவர் தம் இனம் அவரவருக்கு பெரிது, அவரவர் தம் குலத்தை அவரவர்கள் சார்ந்திருக்கிறார்கள். அது ரகசியமாக இருந்தாலும் கவலை இல்லை. ஆனால் பிற சாதியை நீங்கள் குறை சொல்லி சாதியத்தை உயிர் ஊட்டி தயவு செய்து இனிவரும் காலங்களில் சாதிய கொடூரங்கள், சாதிய ஆதிக்கங்கள் இல்லாதபடி பார்த்துக் கொள்வதே மனித சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய தலையாய கடமை என்று இந்த இரவு நேரத்தில் உங்கள் யாவரையும் தொந்தரவு செய்தால் கூட நான் வருத்தம் தெரிவித்து இந்த பதிவை இட்டதில் உள்ளபடியே மிகப்பெரிய மனமகிழ்வோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க சமத்துவம், வாழ்க சமத்துவம், வாழ்க சமத்துவம். நன்றி, வணக்கம்.